வணக்கம். நான் கண்டிப்பரி நீரிணை பயன்படுத்துவோர் சங்க தலைவர் சண்முகராஜ் பேசுகிறேன். அவர் அண்ணன் வந்து கண்டிப்பரி நீரிணை பயன்படுத்தும் சங்க மெம்பரு. அண்ணன் பேரை சொல்லுங்க. சமுத்திரம். அதாவது என்னன்னா, எங்களுக்கு இப்போ தான் கண்டிப்பரி விவசாயம் இப்போ தான் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மழை வேற குறுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு பக்கத்தில் ராயம்பேட்டிங்கிற பஞ்சாயத்தில் கவர்மெண்ட் நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. அதனால் எங்களுக்கு அறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் ஆயிரும். அதனால் அந்த டிபிசி மூடுற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அதனால் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இன்னொரு 10 நாளோ 15 நாளோ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் மக்கள் வந்து எல்லாம் போடணும், அதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்குங்கிறனால கொஞ்சம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டோம். அதை முந்தைய முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். விவசாய நிலங்கள் எவ்வளோ சார்? இது எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஆமாம், இதில் கொஞ்சம் ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 ஏக்கருக்கு உள்ளே தான் அறுத்துருக்கும். இன்னும் 400 ஏக்கர் கிட்ட நம்ம அறுக்காம தான் கிடக்கு. மழையோட பாதிப்பு வேற அதிகமாக இயற்கையோட சீற்றத்தின் காரணமாக பார்த்தீங்களா நெல்லுலாம் அப்படி படிஞ்சு தான் கிடக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மானியம் தான் நிவாரணம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கொள்முதல் நெல் இப்போ எதுக்கு வந்து மூடுறதா சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, அறுப்பு எல்லாம் இப்போ சுற்று வட்டாரத்தை எல்லாத்தையும் அறுப்பு முடிஞ்சிட்டனால அவங்க அதை வந்து மூடணும் மாதிரி தகவல் வருது. எங்களுக்கு ஒன்றும் அறுப்பு முடியல. கருப்பந்துறை அந்த பக்கம் தென்பத்து தான் முடிஞ்சிட்டே தவிர கண்டிப்பரியில் இன்னும் இழந்த குளம் கண்டிப்பரி பார்த்து இன்னும் காவாசி தான் நாங்கள் அறுத்துருக்கோம். இன்னும் அறுப்பு ஒன்றும் முடியல. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு 10 நாளோ மழை வந்தனால இதெல்லாம் கொஞ்சம் அறுக்க முடியும்னுக்கு அதெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால அது கொஞ்சம் ஒரு 10 நாளோ 2 வாரம் காலத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க பேர் சண்முகராஜ். என்னவா இருக்கீங்க? நான் கண்டிப்பரி நீர்நிலை பயன்படுத்தும் சங்க தலைவராக இருக்கிறேன். மண்டல உறுப்பினர் 4வது வார்டு உறுப்பினர் கண்டிப்பரி.